Hi friends, welcome and welcome to my channel. Video பார்த்து சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து பிளாகரோட சீரிஸ். இந்த வீடியோ வந்து பிளாகரோட 4th பார்ட் இது. ஆல்ரெடி நம்ம பிளாகர் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி டொமைன் வாங்குறது, அதுக்கப்புறம் இந்த வாங்கின டொமைன் எப்படி லிங்க் பண்ணுறது பற்றி பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம இவ்வளோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம் நம்மளோட வெப்சைட்டை. ஸோ இந்த வெப்சைட்டில் இப்போ நம்ம எப்படி லோகோ ஆட் பண்ணுறது, லோகோ எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். லோகோ என்னதுன்னா, ஸோ இந்த வீடியோவில் இந்த வெப்சைட்டில் பாருங்கள். இப்போ பிராண்ட் க்ரௌட் இப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் இவங்க லோகோ. எங்கள் வெப்சைட்டில் வந்தீங்கன்னா இந்த பிராண்ட் க்ரௌட் இவங்க லோகோ இது. அப்புறம் ஆல்சோ Favicon எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா இவங்களோட ஹோம் பேஜ் போகும். இதான் ஹோம் பேஜ். ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு இன்னொரு லோகோ வச்சு நம்ம வெப்சைட் மேலே தெரிகிற மாதிரி வைக்கலாம். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக இருக்க வெப்சைட்டில் வந்து மிஸ்டேக் கிரியேட்டாக வெறும் வேர்ட் மட்டும் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ண முடியாது. இது வந்து இப்போ ஃப்ரீ டெம்ப்ளேட். இது நம்ம என்ன டெம்ப்ளேட் சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம லோகோ மேக் பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்கும். இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டில் வரும். இது வந்து brandcrowd.com இது இருக்குதுல, இதை கிளிக் பண்ணுங்கள். அந்த இதில் ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் ஹியர்னு. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஜஸ்ட் உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த வெப்சைட்குள்ளே போகும். ஓகே, இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். உங்களோட வெப்சைட் நேம் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வச்சு நான் தமிழ் பிளாக்ஸ்ன்னு நேம் வச்சுருக்கிறேன். அதனால் தமிழ் பிளாக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுறேன். தமிழ் பிளாக்ஸ் ஓகே சர்ச் பண்ணுறேன். மேக் லோகோஸ் நான் போடுறேன். இப்போ கீழே வந்து நம்மளுக்கு லோகோ வந்து இவ்வளோ சஜஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம என்ன லோகோ வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் எந்த லோகோ நீங்கள் உங்கள் நேமுக்கு ஏற்ற மாதிரி லோகோ இதில் கீழே போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. நிறைய லோகோ வரும். உங்களுக்கு எந்த லோகோ பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ லோகோ மேக்கர் இருக்கும். லோகோ வரைக்கும் மேக் பண்ணலாம். இல்லை லோகோ ஐடியாஸ் இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பே பண்ணி வாங்குறது தான். ஆனால் நம்ம எப்படி ஃப்ரீயாகவே எடுக்கலாம் இதுலேருந்து, அதை பார்க்கலாம். ஃப்ரீயாக எடுக்கலாம். ஓகே ஓகே, நான் இப்போ வந்து ஒரு செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், நான் எடுக்கிறேன். ஓகே, நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இது எடிட் கொடுங்க. ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிருக்கீங்களா, ஜஸ்ட் இதில் எடிட் கொடுங்க. நீங்கள் உள்ளே போய்ட்டு இன்னும் உங்களுக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணுமோ நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வந்த அப்புறம் உங்களுக்கு வந்து சைன்இன் பண்ண சொல்லி கேட்பாங்க, நீங்கள் பண்ணணும். இல்லைனா நோ தேங்க்ஸ் கூட கிளிக் பண்ணிக்கலாம். நான் நோ தேங்க்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தமிழ் பிளாக்ஸ்ன்னு இருக்கா. சரி, இப்போ வந்து ஃபோன்ட் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ எனக்கு எந்த ஃபோன்ட் வேணுமோ மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஃபோன்ட் வேணாம், இந்த ஃபோன்ட் வேணாம், இந்த ஃபோன்ட், இதுமாதிரி ஃபோன்ட் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கலரும் மாற்றிக்கலாம். என்ன கலர் வேணுமோ. இதில் ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும். இங்கே இந்த லாஸ்ட் வந்திங்கன்னா கிரேடியன்ட் கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கலர்லாம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து உங்கள் பிளாகில் மேலே டைட்டில் இருக்கும்போது சூப்பராக வச்சுக்கலாம். அப்புறம் அண்ட் ஆல்சோ லோகோ கூட மாற்றிக்கலாம். லோகோ கலர் மாற்றிக்கலாம். எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு ஒரு லோகோ மாதிரி தமிழ் பிளாக்ஸ்னு சொல்லிட்டு இதுமாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது டவுன்லோட் பண்ணிங்கன்னா எப்படியும் வந்து அது உங்கள் $20 கிட்ட போடுறாங்க. இப்போ வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் டவுன்லோட்லாம் பண்ண தேவையில்லை. இது வரைக்கும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுட்டு பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இது 1 செகண்ட், எங்கே பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி இதில் வந்து டிஃபால்ட் இருக்க வேறு ஏதாவது கலர் இருந்ததுன்னா ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்க்ரீன்ஷாட் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்களா. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லோகோ க்ரியேட் பண்ணணும், அது பார்க்கலாம். ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸை சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு கலர் வேணுனாலும் கலரும் மாற்றிக்கலாம். லோகோ கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த கலர் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லோகோ கலர் மாற்றிட்டேன். இதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இல்லைனா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நெக்ஸ்ட் இது கிளிக் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து சும்மா க்ராப் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் இருக்குன்னு தெரிகிற மாதிரி. நம்ம இது Favicon மாற்ற போகிறோம். அப்புறம் அதை வந்து லோகோவாக மாற்ற போகிறோம். அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் நேரத்தில். இந்த வீடியோ வந்து ஒரு 7 மினிட்ஸ் 8 மினிட்ஸ்க்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, எவ்வளோ தூரம் வச்சுட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த வெப்சைட் நீ வேணாம்னு நினைக்கிறேன், தள்ளி விட்டலாம். ஓகே, இப்போ வந்து நான் இந்த வீடியோ கீழே இன்னொரு ஆப்போட லிங்க் கொடுக்குறேன். இந்த ஆப்பில் தான் நம்ம பேக்ரவுண்ட் வந்து டெலிட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கீழே கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை. இதில் உள்ள வந்து அப்புறம் லோட் ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். லோட் ஃபோட்டோ கிளிக் பண்ண இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த தமிழ் பிளாக்ஸ் அதெல்லாம் இருக்குது. 1 செகண்ட், அது இந்த தமிழ் பிளாக்ஸை க்ராப் பண்ண வந்துட்டேன். அதை பண்ணிக்கிறேன். ஓகே, நான் க்ராப் பண்ணிட்டேன். ஓகே, இது வேணாம். இது வரைக்கும் ஓவர். நான் வந்து சும்மா ஏனதானு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு லோகோ செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த ஆப்குள்ளே வந்துடலாம். வேறு சார். ஓகே, 1 செகண்ட். இந்த பேக்ரவுண்ட் ஆப்பில் வந்துடுச்சு. இப்போ இந்த இதை தான் நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி எடிட் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து இப்போ க்ராப் எவ்வளோ பண்ண முடியுமோ க்ராப் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ
க்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே, டன் கொடுக்குறேன். இப்போ தான் எடிட் பண்ண போகிறோம். எப்படி எடிட் பண்ணுற பார்க்கலாம். இதில் ஆட்டோ இருக்குது பார்த்தியா, கீழே ஆட்டோ ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ கிளிக் பண்ணிட்டு இதை வந்து நம்ம பின்னாடி பேக்ரவுண்ட் கிளியர் பண்ணுறது, இதை ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா வந்து கிளியர் பண்ணிக்கோங்க வேணா. இல்லைனா வந்து இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த லைன் வந்து ஒரு இதில் வைங்க. அந்த லைன் ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து ஒயிட் கலர், இதுமாரி ஒயிட் கலர் ஒவ்வொன்றா வச்சு கிளியர் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும். ஓகே, நான் பின்னாடி இந்த ஒயிட் பேக்ரவுண்ட்லாம் வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இது போதும் எனக்கு. டன் கொடுத்துக்கிறேன். டன் கொடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பின்னாடி இந்த பேக்ரவுண்ட்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த லோகோ வரைக்கும் எனக்கு வந்துடுச்சு. ஜஸ்ட் சேவ் கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இது ஃபினிஷ் கொடுத்துடலாம். இப்போ வந்து அதேமாரி வந்து இப்போ நீங்கள் இதை எடுத்தீங்க பார்த்தீங்களா, இதே வந்து அதேமாரி எடுத்து எவ்வளோ முடியுமோ க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணியாச்சு. சரி, இப்போ டன் கொடுத்துட்டு அதேமாரி பேக்ரவுண்ட் வந்து ஆட்டோவில் வச்சு அந்த ஒயிட் ஃபஸ்ட்டு இந்த லைனை வந்து எடுத்துருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த லைன்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஈஸியாக அந்த மற்றதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் அதெல்லாம் முடிச்ச அப்புறம் நீங்கள் வந்து இப்போ கேலரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபினிஷ் பண்ணி வச்ச அந்த தமிழ் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லோகோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எப்படி நீங்கள் இதை பிளாகரில் ஆட் பண்ணணுன்னா, இது வந்து உங்கள் டெம்ப்ளேட்டில் ஆட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் டெம்ப்ளேட் இன்னும் நான் மாற்றலை. நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே நான் டெம்ப்ளேட் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஃபேவைக்கன் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, ஃபேவைக்கன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, இதுதான் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது லோகோ ஃபேவைக்கானுக்கு. இதேமாதிரி நீங்களும் ஒரு லோகோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபேவைக்கான்னா எதுனா, இப்போ ஒரு வெப்சைட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூகுளே போகிறீங்க. கூகுள் போய்ட்டு ஏதாச்சும் சர்ச் பண்ணுறேன், பிளாகர் சர்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ பிளாகர் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு காமிக் பார்த்தீங்களா, www.blogger முன்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த பிளாகரோட சிம்பிள். அதேமாதிரி கீழே வந்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட் கூகுள் இருக்குது. கூகுள் அதுமாரி பார்க்குறது. விக்கிபீடியாவுக்கு வந்து அந்த சின்ன பாக்ஸில் காமிக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபேவைக்கான்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்ரேட்டரோட லிங்க் வந்து கீழே வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது கூட இதோட லிங்க்காக இருக்கும். ஸோ இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு இதில் ஃபேவிகான் ஜெனரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, PNG to ICO தான் வந்து ஃபேவிகானோட இது. ஸோ அது ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு இதில் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் ஒரு ஃபைல் போட்டுருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி உங்கள் என்ன நீங்கள் லோகோ செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்களோ அந்த லோகோ வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு லோகோ செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த லோகோ தான் பண்ண போகிறேன். ஸோ இது பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபேவிகான் வந்து 16x16 பிக்சல் சைஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அதில் இப்படி ஷோ ஆகும், இல்லைனா ஷோ ஆகாது. ஃபேவிகான் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஃபேவிகான் எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா 16x16 PNG இருக்கும். நீங்கள் ஃபேவிகான் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஐகான், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு இருந்தது வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். இதுதான் வந்து நீங்கள் ஃபேவிகான் அதை உங்கள் பிளாகரில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்க. இன்னும் நான் வந்து டெம்ப்ளேட் இன்னும் ரெடி பண்ணல. டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட்டு ஃபேவிகான் எப்படி இன்சர்ட் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ இன்னும் பிளாகர் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம டொமைன் வரைக்கும் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். பிளாகர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. இப்போ இவ்வளோ தூரம் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதில் டெம்ப்ளேட் மட்டும் மாற்றணும். டெம்ப்ளேட் மாற்றின அப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும் எப்படி எங்கெங்கே போய் செட் பண்ணணும். இன்னும் ஹோம் பேஜ் இன்னும் நிறைய செட் பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் டெம்ப்ளேட் பற்றி. இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் ஃபேவிகான் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பார்த்துருக்கோம். இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் மற்ற செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.